ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க ஓஎஸ்ல இருந்து ஓணம் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு நம்ம இன்வைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். ஃபுல்லா 1 மணி டூ மச் ஹாட். நம்ம ஏசி வாவ் சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க ஒரு பிக் கண்ணாடி இருக்கு. இங்க எல்லாரும் வந்து ஃபுல்லா பாருங்க சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. நம்ம இங்க வந்து அழகா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போகலாம். சூப்பரா இருக்கு. உள்ள வாங்க, உள்ள போய் சிஸ்டர் எடுப்போம் எல்லாம் எடுப்போம். எப்படி இருக்கியா? இலை வருது பாருங்க. இலையில சப்ஜி சப்ஜி. ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. வைக்கிறாங்க என்ன சாப்பாடு. இங்க பாருங்க ஓணம் செலிப்ரேஷன் இங்க ஃபுல்லாவே வந்து இலையில எல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ எல்லாம் கேட்டரிங் சர்வீஸ் நினைக்கிறேன். சரியான கூட்டம் வெயில் தான். ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க கேட்டரிங் சர்வீஸ் என்னன்னா இலையில எல்லாமே இருக்குமா, ஆனா கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. So, பாருங்க பாருங்க பாருங்க. பாய். அவ்வளவுதானே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து இந்த ஓணம் சாப்பாடு சொல்லுவாங்க, இலை சாப்பாடு எல்லாமே வச்சுட்டாங்க. வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது கேரளா ரைஸ் தான். நல்லா இருந்துச்சு, எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். இங்கே நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்குது. ஸோ அதையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நீங்களும் பாருங்கள். இங்கே நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டு கிடைக்கும். ஓகே, நம்ம வேலை தான் பார்க்குறோம் அப்படின்னா அது வேலை பார்த்துக்கிட்டே நம்ம என்ஜாயும் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே ஃபேமிலி அந்த மாதிரி உள்ளவங்க, சின்ன குழந்தைங்க எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. அதுக்கப்புறம் நம்ம நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராமுக்கு கிட்ஸு நிறைய டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குமே வந்து இருக்குது பாருங்கள். ஹாய். இங்கே பாருங்கள் பின்னாடி வந்து ஓஏசிசி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க பாருங்கள். ஓஏசிசி பிரவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து இங்கே பாருங்கள் பூவாலேயே சூப்பராக கோலம். ஏன்னா ஓணத்துக்கே பூ கோலம் தான் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கேயுமே வந்து பூவால் வந்து கோலம் போட்டு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து தெரியணும், நம்ம இந்த ஊரில் இருக்கோன்னா அங்கேயும் நம்மளுடைய ஃபெஸ்டிவல் என்னவோ அதை எல்லாமே கொண்டாடுவாங்க. ஸோ அதுதான் இங்கேயுமே செலிப்ரேட் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனிமே தான் வந்து ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி தான் இதையெல்லாம் காமிக்கிறாங்க பாருங்கள். எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லோரும் நிற்கிறாங்க. மோஸ்ட் பீப்புள்ஸ் இங்கே இருக்கிறவங்க கேரளா பீப்புள்ஸ் தான். அதனால் வந்து தமிழ் பீப்புள்ஸு இருக்காங்க, கம்மி மெம்பர்ஸு. ஏன்னா கேரளா பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, கேரளா மக்கள் தான். அதனால ஓணம் செலிப்ரேஷனு. ஸோ நமக்குமே வந்து இன்வைட் பண்ணி இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே பாருங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஹால் இருக்குது. அந்த ஹாலில் தான் வந்து கீழே தான் மோஸ்ட் ஆஃப் நம்ம ஊர் மாதிரி பெஞ்சு போட்டு டேபிள் போட்டு ஃபுட்டுலாம் இங்கே வந்து சவுதி அரேபியாவில் சாப்பிட மாட்டாங்க. கீழே இந்த மாதிரி வந்து ஷீட் பெட்ஷீட் போட்டு இது ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே வந்து சஹானா அப்படின்னு சொல்லிட்டு சயானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது என்னது
இந்த இதெல்லாம் செட் பண்ணுவாங்களாமே, அவங்க வந்து தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. யாருக்காவது வேணும்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் இங்கே ஒரு குட்டி பொண்ணு பாருங்க, ஒரு குட்டி பாப்பா டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ நான்லாம் நம்ம ஊரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். என் பையனெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்படி இருந்தும் அந்த மிஸ் எல்லாம் வந்து அந்த ஒரு தவிப்பெல்லாம் இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராகவே மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான். இங்கே பாருங்கள், நான் வந்து ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், ரொம்ப இங்கே வந்து கூலிங் வாட்டர் வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இங்கே 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஐஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஐஸை சாப்பிட்டுட்டு செம்மையாகவே ஃபன் பண்ணி நாங்கள் சீர்ஸ் பண்ணி ஐஸ் சாப்பிட்டோம். இந்த ஐஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமிட்டி மெம்பர்ஸ், இப்போ ஓஏசிசி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவிலேயே ஓஏசிசின்னு வச்சுட்டு இதுவே அல்லசவா, தமாமா, திருவன்றமா, மலப்புரமா நிறைய குரூப் எல்லாம் இருக்காங்க. பட் இங்கே வந்தவங்க வந்து அல்லசா குரூப் தான் மெஜாரிட்டி. ப்ளஸ் வந்து தமாம்லேருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் இதுதான். ஏன்னா அங்கே ஃபுல்லாக அல்லசா அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தமாம்லேருந்து கம்மி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அங்கே உள்ள வைஸ் பிரசிடெண்ட்டு, அங்கே பாருங்கள், அங்கே உள்ள வைஸ் பிரசிடெண்ட்டு எல்லாருமே சேர்ந்து, வைஸ் பிரசிடெண்ட்டு நிறைய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அது ஃபுல்லாக அவங்க தான் அந்த அந்த செட்டில் இருக்கிறவங்க. இப்போ வந்து கேக்கு கட் பண்ண போகிறாங்க. ஸோ கேக்கு கட் பண்ணிவிட்டு நமக்கும் அந்த கேக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே பாருங்கள், வீடியோ எடுக்கிறப்ப இந்த கேமராமேன்லாம் ஆல்ரெடி வீடியோ ஷூட் பண்ணுறாங்களே, எல்லா வீடியோவும் மறைச்சிக்கிட்டாங்கங்க. நானும் நகருங்கன்னு சொல்கிறேன், நகர மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ഞങ്ങൾ നിർദ്ദേശിച്ചു കൊടുക്കാൻ വേണ്ടി തയ്യാറായിരിക്കും. ഞങ്ങളെ അതിലേക്ക് നയിച്ചത് ഒരുപക്ഷെ ആ ദുരന്തത്തിന്റെ വ്യാപ്തി ദൃശ്യ മാധ്യമങ്ങളിലൂടെ സോഷ്യൽ മീഡിയകളിലൂടെ ഞങ്ങൾക്ക് അറിയുന്നതിനാൽ കൂടുതൽ അറിയുന്നത് നേരിട്ട് ഞങ്ങളുടെ പ്രിയപ്പെട്ട വൈസ് പ്രസിഡന്റ് ആ വീഡിയോകളും അദ്ദേഹത്തിന്റെ ഫോണിലെടുത്ത ആ വേദന നിറഞ്ഞ ആളുകളുടെ പ്രയാസങ്ങൾ, ദുഃഖങ്ങൾ, കണ്ണീരാറ്റി പോകുന്ന അമ്മയും പെണ്ണന്മാരും കുട്ടികളും അടങ്ങുന്ന ആ നൂറുകണക്കിന് വരുന്നവരുടെ ദുഃഖങ്ങൾ ഞങ്ങളിലേക്ക് എത്തിച്ചത് പ്രിയപ്പെട്ട പ്രതീകമായിരുന്നു. ഞങ്ങൾ അദ്ദേഹത്തോട് നിരന്തരമായിട്ട് ആ ദുരന്തം ഉണ്ടാകുമ്പോൾ നിരന്തരമായിട്ട് ഞങ്ങൾ അദ്ദേഹവുമായി കോൺടാക്ട് ചെയ്തുമായിരുന്നു. പ്രിയപ്പെട്ട പ്രതീകമായി ഏതാവശ്യത്തിനും ഏത് ആവശ്യങ്ങൾക്കും നിങ്ങളോട് ഏത് ഫിനാൻഷ്യലായിട്ടുള്ള പ്രവർത്തനത്തിനും, അത് സാമ്പത്തികമായിട്ട് ഏത് വിഷയം പറയുകയാണെങ്കിലും അത് എത്ര രൂപയാണെങ്കിൽ കൂടിയും അത് ഏറ്റെടുക്കാൻ ഞങ്ങൾ മുന്നോട്ട് എപ്പോഴും പറയുമായിരുന്നു. പക്ഷെ നിങ്ങൾ ചിന്തിച്ചത് ഒരുപക്ഷെ അദ്ദേഹം ആ ക്യാഷ് മേടിച്ച് അവിടെപ്പെട്ട റഫീഖുമായി എന്നെ കണ്ട ഒരുപക്ഷെ നനയിപ്പിച്ചത് ഈ പ്രിയപ്പെട്ട മനുഷ്യൻ തന്റെ പിതാവിന്റെ മരണാനന്തരത്തേക്ക് മടങ്ങിയതാ. ഈ മനുഷ്യൻ എന്നോട് പറഞ്ഞു, അർഷദ് 4-5 ദിവസങ്ങൾക്കുള്ള ഫുഡ്, ഒരു നേരത്തെ ഫുഡ് എത്രയോ ആളുകൾ, എത്രയോ നൂറുകണക്കിന് വരുന്ന 10,000 വരുന്ന ആളുകളാണ് അവിടെ സേവനം അനുഷ്ഠിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. അത്രയും ആളുകൾക്ക് അദ്ദേഹത്തിന്റെ കൂട്ടുകാരെ കൂടി അവിടെ ഫുഡ് പാകം ചെയ്ത് ആ ആളുകൾക്ക് കൊടുക്കുകയാ. ഒരു നേരമല്ല, 3 നേരം. ഞാൻ പറഞ്ഞ പ്രിയപ്പെട്ട വ്യക്തിമായി നിങ്ങളുടെ ഫുഡിലേക്ക്, നിങ്ങൾ പാകം ചെയ്യുന്ന ഫുഡിലേക്ക് അല്ലത്തെ എന്താണ് കൊടുക്കാനുള്ള കാശ് ഉണ്ടാക്കുന്നത്? ആ കാശ് തീരുന്നതെന്നാണോ അന്ന് ഞാൻ അല്ലത്തെ വോയിസ് തീരുമാനിക്കുമെന്ന. പക്ഷെങ്കിൽ അദ്ദേഹം ഞങ്ങളോട് ഇന്നേ വരെ 1 രൂപ ആ പ്രവർത്തനത്തിന് ഞങ്ങളോട് ചോദിച്ചിട്ടില്ല എന്നുള്ളതാണ്. ആ പ്രവർത്തനത്തിന്റെ അല്ലത്തെ കമ്പനിയുടെ ഒരു നേതൃത്വം ചോദിച്ചാൽ ആ കാരുണ്യ പ്രവർത്തനത്തിന്റെ നേതൃത്വമാണ് ഞങ്ങളുടെ വൈസ് പ്രസിഡന്റ് എന്ന് ഞങ്ങൾക്ക് അഭിമാനത്തോടു കൂടി പറയാൻ സാധിക്കും. ഇവിടെ നമ്മളൊക്കെ നടത്തുന്നവരാണ്. പക്ഷെ നമ്മുടെ വീട്ടിൽ നിന്ന് കാശിറങ്ങുമ്പോ ഒന്ന് ചിന്തിക്കാറുണ്ട്. പക്ഷെ അങ്ങനെ ചിന്തിക്കാത്ത മനുഷ്യർ നിങ്ങൾക്ക് പരിശ്രമങ്ങളോ എന്ന് ചോദിച്ചാൽ ഈ പ്രതീകമായി ഞങ്ങളുടെ വൈസ് പ്രസിഡന്റ് അദ്ദേഹത്തിന്റെ ഞങ്ങളുടെ ആദരവ്, ഞങ്ങൾ അല്ലസ കമ്മിറ്റിയുടെ ആദരവ് നിങ്ങൾ ഓരോരുത്തർക്കും വേണ്ടി ഞങ്ങൾ അദ്ദേഹത്തിന് കൊടുക്കാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. ആ കൊടുക്കുന്നതിന് വേണ്ടി ബ്രഹ്മാപുരത്തിന് കമ്മിറ്റിയുടെ പ്രിയപ്പെട്ട നേതാക്കളെയും അല്ലസ വൈസ് പ്രിയപ്പെട്ട നേതാക്കളെയും ക്ഷണിക്കുകയാണ്. പ്രിയപ്പെട്ട മുരളീധരൻ, സ്റ്റേജിലേക്ക് സെബാസ്റ്റ്യൻ അടക്കമുള്ള ദൃശ്യ മാധ്യമങ്ങൾ വഴി എല്ലാവർക്കും இங்கே பாருங்கள், இது வந்து பின்னாடி நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் எந்திரிச்சு நின்று தான் எடுக்கணும், ஒரே கூட்டமாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து எந்திரிக்கலை. அங்கே பாருங்கள்,
எல்லா ஃபேமிலி அவங்க குழந்தைங்க எல்லாருமே ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு இங்கே ஜாப் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேமிலியோடு வந்து இங்கே படிக்க வைக்கிறாங்க. எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை ஹஸ்பண்ட் மட்டும் ஜாப் பண்ணுறாங்க, அது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்து இங்கே தான் வந்து படிக்கிறாங்க. ஸோ நம்ம ஊர் மாதிரி இங்கே ஐசிஐசி ஸ்கூலு, சிபிஎஸ் ஸ்கூலு, மெட்ரிக் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம ஊர் டீச்சர்ஸ் தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, மோஸ்ட் ஆஃப் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால பயமே இல்லை, நம்ம அழகாக வந்து படிக்க வைக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப வந்து சூப்பராக வந்து அங்கே பாருங்கள் அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக நிற்கிறாங்க எல்லா குழந்தைகளும். ஸோ நல்லா இப்போ வந்து டான்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த குழந்தைங்க தான் எல்லாருமே நல்லா நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அப்புறம் ஜெத்தால நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஹஃபுஃபில் வந்து அல்லசால நான் ஃபஸ்ட் டைமாக 1 இயர் ஆயிட்டுங்க வந்து இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் போயிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இதை எதுக்கு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னா, நீங்களும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ഇവിടെ നമ്മുടെ മിനിസ്റ്റർ മക്കളും കലാശീല കഴിവ് തെളിയിച്ച കലാരംഗത്ത് കഴിവ് തെളിയിച്ച ഒരുപാട് ആളുകളുടെയും നൃത്തങ്ങളും സോങ്ങുകളൊക്കെ നിങ്ങൾ ധരിച്ചിരിക്കുകയാണ്. നിങ്ങളുടെ കയ്യടികളാണ് അവരുടെയെല്ലാം എനർജി. ഒന്ന് കൈയടിച്ച ആളുകള് പോരാ, ഒന്നുകൂടി ആളൊക്കെ കൈയടിച്ച്. എല്ലാ മലയാളി മനസ്സുകളിലും പൊന്നോണത്തിന്റെ ഐശ്വര്യത്തിന്റെ സമൃദ്ധിയുടെ മഹാബലിയുടെ ഓർമ്മ ഈ നിമിഷത്തിന് ഈ പ്രത്യേകം. பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து பரதநாட்டியம் பண்ணுறாங்க. ஸோ மலையாள சாங் தான் பரதநாட்டியம் பண்ணுறாங்க. இந்த சாங்கை ஏன் நான் வந்து வீடியோ பாட்டை வந்து ஆடியோ இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் நம்ம எந்த ஒரு சாங்குமே வந்து சின்ன ரீல்ஸ் தான் நம்ம வந்து போடலாம். அதுவே வந்து நமக்கு காப்பிரைட் வரும். ஸோ காப்பிரைட் ப்ராப்ளங்கிறதுனால நான் வால்யூம்லாம் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் பாருங்கள், ஸ்டூடெண்ட்டு இங்கே உள்ள ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. இந்த உள்ள பிள்ளைங்க இங்கே உள்ள இவங்களோட அம்மா அப்பாலாம் இங்கே தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இல்லைனா அப்பா மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அங்கே பாருங்கள் குழந்தைங்க அழகாக இந்த மாதிரி டான்ஸ்லாம் லைவாக பார்த்து ஒரு 1 இயர் இல்லை இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் லைவாக பார்த்துருக்கேன் ஓசூர்லலாம். ஆனால் இங்கே வந்து நான் வந்து ஜெத்தால் பார்த்துருக்கேன். ஸோ 1 இயருக்கு முன்னாடி ஜெத்தால நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த டைம் வந்து நான் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு லைவாக வந்து ஒரு டான்ஸ் பார்க்குறது, ஒரு நம்மளோட ட்ரெடிஷ்னல் சாங்கு, இந்த சாங்கு பார்க்குறதுலாம் எவ்வளோ ரொம்ப சூப்பர். எங்கே பாருங்கள் அழகாக அந்த சின்ன குழந்தைங்க ஆடுறதுலாம் பார்த்தா ரொம்ப நமக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா பியானோ. ஸோ பியானோ வாசிக்கிறாங்க. இது வந்து ஆடு ஜீவிதம் படத்துலேருந்து ஒரு சாங் பாடியிருந்தாங்க. என்ன சாங் அதில், ஆடு ஜீவிதத்தில் ஒரு நல்ல ஒரு சாங் இருக்குல்ல, அந்த சாங் வந்து இந்த பையன் வந்து பாடுனாங்க, இவங்க பியானோ வாசித்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே சின்ன பிள்ளைங்க பாருங்கள். இவங்க இருக்கிற ட்ரெஸ்லேயே இவங்க பண்ணின ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே பாருங்கள் அழகாக அப்படியே எல்லா ஏஞ்சல்ஸுமே நிற்கிறாங்க. அதுவும் பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் ஆண் குழந்தைய விட பெண் குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணுறப்ப எவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அங்கே பாருங்கள் அப்படியே க்யூட்டாக இருந்துச்சு இந்த குழந்தைங்க டான்ஸ் பண்ணுறதுலாம் பார்க்குறப்ப. இந்த கோரியோகிராஃபர் இவங்களுக்கெலாம் யார் கோரியோகிராஃபர் டான்ஸ் சொல்லி கொடுத்தா பார்த்தீங்கன்னா அவங்க டீச்சர்ஸுங்க. இப்போ அவங்க எல்லாமே கேரளா டீச்சர்ஸுங்க, தமிழ்நாடு டீச்சர்ஸுங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க தான் வந்து கோரியோகிராஃபர் பண்ணி அவங்க தான் டான்ஸ் சொல்லி கொடுத்து வந்து டான்ஸ் பண்ணாங்க பிள்ளைங்க. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிக்குமா? நீங்கள் பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து பிரின்ஸ் சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அல்லசால. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் இந்த நர்சஸ்ங்க வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் எல்லாம் ஓணம்ங்கிறதுனால அவங்களோட ஓணம் சாரீ பாருங்கள், ஓணம் சாரீ ப்ளஸ் ஒரே ப்ளவுஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூவு, ஃப்ரெஷ் மல்லிகைப்பூ கிடைக்கும். பட் ஆனால் தெரில, தமாமில் ஒரு இடம் சொல்லியிருக்காங்க, தெரியல. இது எல்லாமே பிளாஸ்டிக் மல்லிகைப்பூ வச்சுருக்காங்க. அந்த கொண்டை போட்டு அவங்க எப்படி ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்களோ அந்த மாதிரி
என்ன சொல்கிறது, அந்த விளக்கு குத்து விளக்கு வச்சு அந்த பூ வச்சு அதுக்கு மேலே எல்லாருமே வந்து டான்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். எல்லாம் நர்சஸ்ங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். உங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும். ஊர்லேயும் ஏதாவது ஒன்றுனா நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன நீ பார்க்க போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த குழந்தைங்க பாருங்கள், இந்த குழந்தைங்களும் வந்து க்யூட்டாக நல்லா மாடலாக எல்லா விதமான டான்ஸுமே இங்கே இருந்துச்சு. ஒயிலாட்டம் ஏதோ நிறைய டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா என்னோடய செல்லு வந்து பேட்ரி டவுன் ஆகிட்டு. அங்கே பாருங்கள், சூப்பராக பண்ணுறாங்க. இது வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு சயானா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மைக்கன் செட்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பாருங்கள், நம்ம ஊர் மாதிரியே ஃபோட்டோகிராஃபரும் இங்கே இருக்காங்க. நம்ம ஊர் மாதிரியே வீடியோகிராஃபர் இருக்காங்க. ക്രിസ്റ്റിയുടെ അമ്മയുമാണ് ഭൂമിയുടെ നൽകുന്നത്. അലഹസാവഴത്തിന്റെ പ്രിയപ്പെട്ട നേതാവ് പ്രസിഡന്റ് ആന്റി പ്രസിഡന്റ് ആശ്രമേശമംഗലം എല്ലാ പ്രിയപ്പെട്ടവർ അലഹസാവഴത്തിന്റെ എല്ലാ പ്രിയപ്പെട്ട നേതാക്കളെ പ്രത്യേക എല്ലാവരെയും ക്ഷണിക്കുന്നു. നവാസ് ഭായ് റഫീഖ് എല്ലാവരും ഒരു സ്റ്റേജിൽ വേണമെന്ന് വിനീതമായി അഭ്യർത്ഥിക്കുന്നു. இது பார்த்தீங்க அப்படின்னா அரபி சாங்கு. அரபியில் இங்கே எப்படி சவுதி அரேபியாவில் அரபி டான்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த பிள்ளைங்க வந்து அரபிக்காரவங்க எப்படி டான்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு டான்ஸ் இருந்துச்சு. இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா வெரைட்டி டான்ஸு. எல்லா குழந்தைகள் இதுங்க எல்லாமே ஃபீமேல் கேர்ள்ஸு. இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு சாங்கு. இது வந்து இவங்க ஸ்டாஃபாக யாருன்னு தெரியலை. பட் ஆனால் இந்த பிள்ளைங்களும் வந்து பாருங்கள் சூப்பராக டான்ஸ் பண்ணுறாங்க. இந்த டான்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், இது வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. முஸ்லீமுக்கு மேரேஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா தெரியல. ஆனால் டான்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், ஒரு கேர்ளுக்கு வந்து மேரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த டான்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸ். இது முஸ்லீம் ட்ரெடிஷ்னல் டான்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சாங்கு வந்து இதில் அரபியில் வந்துருந்துச்சு. அதனால் எனக்கு அரபிங்கிறேன் பாருங்க, மலையாளத்தில் வந்துருந்துச்சு. எனக்கு மலையாளம் தெரியாது இல்லையா. ஸோ அதனால் தமிழ் சாங்கு லிட்டில் பை லிட்டில் மோஸ்ட் ஆஃப் இவங்க எல்லாம் அங்கே பாருங்க, பொண்ணு வந்து உட்காந்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு நினைக்கிறேன். நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் தான் பண்ணுறாங்களான்னு. இப்போ பாருங்கள், உள்ளே வந்து ஹால் இருக்குது. ஓகே, இதை சுற்றி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அதை சுற்றி அப்படியே வந்து அழகாக பாருங்கள் கட்டியிருக்காங்க. குழந்தைங்க அந்த டான்ஸ் பண்ணாங்களே அந்த குழந்தைங்கலாம் இங்கே தான் வந்து விளையாடுறாங்க. ரிலாக்ஸாக இங்கே வந்து சேர் ஃபுல்லாக ரவுண்டாக இருக்குது. அதுக்கு மேலே எல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏதாவது இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்து உட்காரலாம். ஒரு டீ காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு அழகாக என்ஜாய் பண்ணலாம். அங்கே பாருங்கள், பச்சை பசேல்னு எல்லா இடத்துலையுமே பசுமையாக இருக்குது பாருங்கள். இங்கே அவ்வளோ சவுதி அரேபியா வெயில் தான் அப்படின்னாலும் அந்தந்த இடத்துல என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே அவங்க பண்ணியிருப்பாங்க. செடி வளர்க்கணுமா, பூ போடணுமா, கொடி வளர்க்கணுமா எல்லாம் வளர்த்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு எல்லாமே தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க. இந்த குழந்தைங்க எல்லாமே வந்து டான்ஸ் பண்ணாங்க பாருங்கள், க்யூட்டாக நிற்கிறாங்க. இது ஏதோ ஒரு மரமாக தெரியல, கமெண்டில் சொல்லுங்கள் அது என்ன மரம்னு. அழகாக அந்த சீனரிஸை நல்லா நேச்சுரலாக வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் நான் ஒரு ரீல்ஸ் பண்ணியிருப்பேன், ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம். ஸோ அதையும் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து எத்தனை மணி, 5:30 நினைக்கிறேன். 5:30 7 o'clock தெரியல, அந்த டைமில் நான் எடுத்த வீடியோ இது. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்களுமே வந்து இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லாம் வந்தால் வாங்க, வந்து பாருங்கள், என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்ன சொல்ல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன். ஓகே, அந்த மாதிரி நீங்களுமே வந்து
எந்த ஊரில் வேலை பார்க்குறீங்க, சவுதி அரேபியா இருந்தாலும், துபாயாக இருந்தாலும், குவைத்தாக இருந்தாலும், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் மைண்டை நீங்கள் மாற்றிக்கிட்டு அந்த உள்ள ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழணும். ஓகே, அதுதான் நான் சொல்கிறது. ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா குழந்தைங்களாம் நான் നമ്മുടെ ജീവകാരുണ്യ വിഭാഗത്തിന്റെ കൺവീനർ പ്രസാദിന്റെ ആവശ്യമുള്ള പള്ളിക്ക് എല്ലാവിധ ആശംസകളും നേരുന്നു. അടുത്തതായി പ്രിയപ്പെട്ട സാജു ചായ, നമ്മുടെ കാരണവർ അലഹസ பாத்தீங்க அப்படின்னா அந்த வடமொழி கயிறு இழுத்தல் வந்து நமக்கு வந்து டிராஃபி கிடைச்சிருக்கு. ஸோ சூப்பராக வந்து டிராஃபி வந்து வின் பண்ணிட்டோம். ஸோ அங்க ஒரு பெரிய டிராஃபி இருக்கு. ஸோ அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதை எடுத்துருவாங்க. இது பர்சனல், இது பர்சனல். அது டீமுக்குள்ள ட்ரோஃபி இங்க இருக்கு. இதுதான் டீம் ட்ரோஃபி. அது இது பர்சனல் ட்ரோஃபி. இதுல இருந்து பர்சனல் டிராஃபி, டீம் டிராஃபி. ஸோ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. OACC அல்லசா என்னது பிரவாசனம் 2024 பிரவாசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரவாச ஓணம். இது பிரவாச கல்ஃப் ஃபாரின் ஃபாரினா அதோட அர்த்தமா எனக்கு தெரியல. சோ அது மலையாளம். நம்ம எல்லாம் பிரவாசி தான். எல்லாரும் இங்க வந்து இருக்கோம். அதனால அப்படி சொல்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓணம் செலிப்ரேஷன் பண்ணிருந்தாங்க. ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. பாருங்க, இது வடமொழி டீமுக்கு கிடைச்ச மெயின் ட்ரோஃபி. டீமுக்கு கிடைச்சது. இது டீமுக்கு கிடைச்சது. இது பர்சனலா கிடைச்சது. டீமுக்கு கிடைச்சது. நம்ம இங்கே வச்சிட்டு போயிடுறோம். சரி, சொந்தம் கிடையாது. இது ஒரு சொந்தம். அப்ப எல்லாரும் ஷேர் பண்ணனும், லைக் பண்ணனும், சப்ஸ்கிரைப் பண்ணனும். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா டக்கா ஃபேர். நாங்கள் வந்து கயிறு இழுத்தல் போட்டியில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். எங்கள் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. அதுக்குரிய ப்ரைஸ்லாம் பாருங்கள், வின்னிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப 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 வந்து ஹாப்பி. சவுதி முன்னாடி வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ நான் இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன்.